அண்ட் உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே நீங்க வந்து அந்த ஹாலிவுட் படம் அப்படின்றது தான். பட் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரா ஏதாவது ஹாலிவுட் படங்கள்ல ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது அப்ரோச்சஸ் பண்ணீங்களா? நிச்சயம் மேம். 2015 நினைக்கிறேன். ஆமா, ஒரு படம் வந்து நாங்க காவியன்னு ஒரு படம் பண்ணோம். என் ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து பண்ணோம். ஸோ அது லாஸ் வேகாஸ்ல தான் ஷூட் பண்ணோம் ஃபுல் படம். அதனால யூஎஸ் போயிட்டு வந்துட்டோம். அப்போ அங்கே இருக்கும்போது ஹாலிவுட் போகணும் அப்படிங்கிற ஆசை அந்த டைம்ல இருந்துட்டு இருந்துச்சு. அதுவும் படிப்படியா குறைஞ்சிட்டு. அண்ட் சின்ஸ் நீங்க வந்துட்டு ஆர்ட் ரொம்ப அழகா வரைவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க அவங்களை ஏதாவது வரைஞ்சு இம்ப்ரெஸ் பண்ண தருணங்கள் ஏதாவது இருக்கா? 90s அந்த டைம்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரி போட்டோ அவ்வளவா இருக்காது. அதனால வீட்டுல பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வரைகிறதுக்கு நாங்க தான் வரைஞ்சு கொடுப்போம். சின்ன பாஸ்போர்ட் சைஸ் வச்சிருப்பாங்க. இல்ல அப்படின்னா அவங்கள மெமரி நம்மகிட்ட வந்து சில விஷயங்களை சொல்லுவாங்க. நம்மளும் பார்த்துருப்போம் இல்லையா, ஊருக்குள்ள தானே பார்த்துருப்போம். அதை வச்சு நாங்க டிரா பண்ணி கொடுப்போம். பெருசா அதை வச்சுதான் அன்னைக்கெல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஈஸியா பாஸ்போர்ட் சைஸை கொடுத்து எல்லாரும் பண்ணி எவ்வளவு பெருசா வேணா எடுத்துக்கலாம். பட் அந்த மைன்யூட் டீடைல்ஸ்ல எப்படி சார் கொண்டு வருவீங்க? இல்ல அது எங்களுக்கு ஒரு 4 years அது டிராயிங்ல இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க அதனால ஆர்ட் அவங்களுக்கு இதுவே பெருசா இருக்கும். பேரு எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே வளர்க்கும் போது காசு பணம் முக்கியம் இல்லடா, பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க அப்பா இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. எங்க அப்பா இருந்தாங்கன்னா இந்த உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதனால பேருங்கிறது டெய்லி வீட்டுக்கு தேடி வருவாங்க. ஒரு படத்தை வரைஞ்ச உடனே எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றது. ஊர்ல என்ன ஒரு ஃபங்க்ஷனால அன்னைக்கு பேனர் வைக்கிறதுக்குலாம் இன்னைக்கு மாதிரி ஃபிளெக்ஸ் கிடையாது. நாங்க தான் டிரா பண்ணி கொடுக்கணும் கிளாத்ல. அம்மா அன்னைக்கு எல்லாமே அது ஆர்ட்னாலே ஒரு ஹீரோயிசம் தான் ஊர்ல. என்ன அப்படின்னா மெயினா நம்ம ஒரு டிரா பண்றோம் அப்படின்னா ஒரு 10 பேர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம பண்ணி முடிக்கிற வரைக்கும். அதுவே ஒரு எனர்ஜியா ஒரு பூஸ்டா இருந்து. உங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு சார் இந்த த்ரூ அவுட் யுவர் ஜர்னி? ஃபேமிலின்னு சொல்லியாச்சுன்னா மேம் உண்மையிலேயே அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் தருவாங்க. அம்மாவை தான் மறக்கவே முடியாது. இப்போ இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்ததுனால ஃபர்ஸ்ட் மந்த் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கிடையாது. ஆமா, இப்ப ஃபேமிலில யார்ட்டையும் கேட்க முடியாது. அம்மா காதுல கடந்த தோடு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இனிஷியல். இந்த இடத்துக்கு காரணம். உங்க கண்கள்லாம் கலங்குது. அப்ப நிச்சயமா அவார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்கதான் ரொம்ப பெருமையாவும் கண்டிப்பா அம்மா தான் அதுக்கு பேசிக். அம்மா தான் இந்த அளவுக்கு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா உடல் தந்து உயிர் தந்து எல்லாமே தந்தாலும் கேரியரை ஸ்டார்ட் பண்ணி விட்டதும் அம்மா. அதுல மறக்க முடியாத ஒரு விஷயம். பேசும்போதே தெரியுது உங்களுக்கு வந்து இந்த பீரியாடிக் செட்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேவரட். அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா சார்? இதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி ஒரு செட் வந்து நான் போடணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரி? ஆமா, நீங்க சும்மா இருந்தாலும் இப்ப விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் மேம். அதோட உச்சம் அப்படின்னு சொன்னா எட்ஜ் என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்க ஏரியால சவுண்ட் செஞ்சோரில ஒரு சப்ஜெக்ட் ஒரு வார் ஒண்ணு நடந்திருக்குது. அப்ப ராஜாக்கள் டைம் தானே. அங்க தேவசகாயம் பிள்ளைன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவரோட ஹிஸ்டாரிக்கல் மூவி பண்ணணும்னு ஆசை. மினிமம் ஒரு 600 கோடி ரூபாய் வேணும் இன்னைக்கு டேட்டுக்கு. நான் 5 வருஷமா அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த படத்துல பண்ணணும் வைங்களேன், ஹாலிவுட் மூவி எங்க பண்ண மாதிரி தான். சோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரொடியூசர்களை தேடிட்டு இருக்கிறேன், அதுக்கான டைரக்டர்களை தேடிட்டு இருக்கேன். பட் கதை ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப டைம் கிடைக்கும் போது பண்ணி வச்சிருக்கேன் மேம். காட் கிரேஸ் அது கிடைச்சிச்சுன்னு சொன்னா பண்ற மாதிரி ஐடியால இருக்கிறோம். பண்ணா தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் 3 லாங்குவேஜ். அவர் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இப்போ ஒரு 3 years முன்னாடி புனிதர் பட்டம் கொடுத்தாங்க, செயின்ட் ஆயிட்டாரு. ஆமா சார் பண்ணாங்கல்ல, கமல் சார் பண்ண மருதநாயகம் மாதிரி ஒரு சப்ஜெக்ட். இப்போ நம்ம ஆர்ட் நமக்கு உள்ள இருக்கிறத பிரசன்ட் பண்ணோம்னா நம்மளே ஒரு கதை பண்ணிட வேண்டியதான்ட்டு அந்த லைஃப் ஹிஸ்டரி எடுத்து அதுக்கான ட்ராவல் போயிட்டு இருக்கு. ஏன் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னா அந்த இன்வெஸ்ட் பண்றதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் சார். அது நிச்சயமா நடக்கும். அதோட இன்டர்வியூலயே நம்ம வந்து கண்டிப்பா உட்கார்ந்து பேசுறோம். ரொம்ப ஈகரா வேற இருக்கு. நீங்க வேற 600 crores பட்ஜெட் இதெல்லாம் சொல்லும் போது யார் அந்த ப்ரொடியூசரா இருப்பா, யார் டைரக்டரா இருப்பான்னு ரொம்ப ஈகரா இருக்கு சார்.